ஸோ ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது நம்மளுடைய கல்லீரலில் இயல்பாக வந்து கொழுப்பு வந்து இருக்கும். ஒரு 5% மேலே கொழுப்பு தேங்க ஆரம்பிக்குது அப்படின்னா அதை தான் ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லுவோம். இது நாளடைவில் கல்லீரல் செல்களே வந்து பாதிச்சு லிவர் சிரோசிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வரைக்கும், அதாவது லிவர் வந்து செயலிழக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு வந்து கொண்டு வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணலாம்? முதல்ல நம்மளுடைய டைஜஷனை வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். நிறைய பேருக்கு செரிமான கோளாறுகள் தான் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளாக வந்து வருது. ஸோ ஏன்னா கல்லீரலில் வந்து கழிவுகளை வந்து வெளியேற்றக்கூடிய விஷயம் வந்து நடக்குது. அதே மாதிரி பித்த நீர் வந்து சுரக்கிறது கல்லீரலில் தான். நமக்கு செரிமானம் வந்து சரியாக இல்லை அப்படின்னா இது எல்லாமே வந்து பாதிக்கப்படுது. அப்போது செரிமானத்தை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்கவங்க எல்லாமே வெது வெதுப்பான வெந்நீர் குடிக்கிறது நல்லது. அதே மாதிரி உங்களுடைய உணவை வந்து கரெக்டான டைமில் வந்து எடுத்துக்கிறது நல்லது. ரொம்ப நேரம் பசிக்க விட்டோ இல்லை வந்து ரொம்ப அதிகமான அளவில் வந்து உணவு எடுத்துக்கிறது, இந்த 2 விஷயத்தையுமே வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி இரவு உணவை ரொம்ப சீக்கிரமாகவே வந்து முடிச்சுடுங்க. இரவு ஒரு 7 மணிக்கெல்லாம் உங்களுடைய உணவை வந்து முடிச்சிடுறது நல்லது. ஸோ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவை பெரும்பாலும் வெது வெதுப்பான ஒரு ஹீட்டில் இருக்கிற மாதிரி, ஒரு வார்மாக இருக்கிற மாதிரி அன்னைக்கு சமைச்ச உணவுகளை வந்து நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய செரிமானம் வந்து நல்லாயிருக்கும். ஸோ பெரும்பாலும் பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகளை வந்து அவாய்ட் பண்ணிட்டு ஸோ ரீசெண்டாக குக் பண்ண வீட்டில் குக் பண்ண அந்த உணவுகளை வந்து சாப்பிட்றது நல்லது. ஸோ இது வந்து செரிமான சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி உங்களுடைய உணவில் வந்து நீங்கள் சீரகம், சோம்பு, வெந்தயம் இந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா செரிமானம் வந்து உங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ முதல்ல உங்களுடைய செரிமானத்தை வந்து நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ 2வது, இந்த செரிமானம் வந்து சரியாக இல்லை அப்படின்னா உங்கள் உடம்புல கழிவுகள் வந்து தேங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த கழிவுகளை வெளியேற்றுறது தான் கல்லீரலுக்கு நம்ம பண்ண வேண்டிய மிக முக்கியமான ஹெல்ப். ஏன்னா கல்லீரல் வந்து டீடாக்சிஃபிகேஷன் தான் அதனுடைய மெயினான ஒர்க். ஸோ நீங்கள் இந்த கழிவுகளை வெளியேற்றதுக்கு நிறைய ப்ராசஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸில் நம்ம வந்து நெய் மருந்து சேர்ந்து அந்த டீடாக்சிஃபிகேஷன் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி ஃபாஸ்டிங் மெத்தட்ஸையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். வாரத்தில் ஒரு நாள் வந்து நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறது, இல்லை ஒரு வேளை வந்து ஃபாஸ்டிங் வந்து இருக்கிறது. ஸோ ஒரு வேளை மட்டும் நம்ம பழங்கள் மட்டும் சாப்பிட்டுட்டு வந்து இருக்கிறது, இந்த மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து வெளியாகும். ஸோ முதல்ல செரிமானத்தை வந்து நம்ம முறைப்படுத்தணும். 2வது உடம்புல தேங்கக்கூடிய கழிவுகளை வந்து நம்ம வெளியேற்றணும்.